அராசர அமிர்தாஷர, அராசர அமிர்தாஷர அப்படின்னு ஒரு மறைவிடத்திலிருந்து இந்த மந்திர சொல்லானது ஜெபிக்கப்பட்டே வருகிறது. அது ஜெபிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசந்தராஜன் அப்படின்னு ஒரு மாமன்னன். அந்த மாமன்னன் ஸ்ரீ நரசிம்மருக்கு மிகப்பெரிய கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குருநாதராகிய வாமதேவ ரிஷி அவர்கிட்ட போய் வேண்டுகிறார். அவர் சரி ஹோமம் செய், 3 நாள் பெரிய யாகம் நடத்துவோம், அந்த யாகம் முடிந்த பிறகு நாம் ஸ்ரீ நரசிம்மருக்கு உன்னுடைய இஷ்டப்படியே கோவில் கட்டுவதற்கான முயற்சிகளில் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு அசுரன், அவனுடைய நடமாட்டம் அந்த பகுதியில் சுற்றி முற்றி இருந்துகிட்டே இருக்குது. அந்த அசுரனால் பெரிய பாதிப்புகள் வந்துருமோ அப்படின்னு நினச்சி தான் அந்த வசந்தராஜன்கிற மன்னனுடைய குருநாதர் நீ மறைவிடத்தில் இருந்து இந்த மந்திரத்தை ஜபித்து கொண்டிரு, நான் ஹோமத்தை நடத்துகிறேன், நான் சொன்ன பிறகு நீ ஹோமத்தில் கலந்து கொள் அப்படிங்கிறார். ஆனால் அந்த வசந்தராஜன்கிற மாமன்னன் அந்த மந்திரத்தை ஜபிக்கும் பொழுதே திடீர்னு ஒரு அசுரன் ஓடி அந்த வசந்தராஜனை தாக்குகிறார். அந்த அசுரனுடைய பேர் பரிகளாசூரன் அப்படின்னு அந்த பேர். அவர் இந்த மாமன்னனை தாக்குகிறார். உடனடியாக இதை எதிர்பார்க்காத உடனே நரசிம்மர் உடனே அந்த இடத்திலே வெளிப்படுகிறார். தன்னுடைய பக்தனாகிய வசந்தராஜனை தாக்கிய அந்த பரிகளாசூரனை வதம் செய்து முடிக்கிறார். இதை பார்த்த உடனே வசந்தராஜனுக்கும் அவருடைய குருநாதருக்கும் பெரிய ஆச்சரியம். தன்னுடைய பக்தனுக்கு ஒரு இடையூறு என்ற உடனேயே ஸ்ரீ நரசிம்மர் ஓடி நம்ம எல்லாம் காப்பாற்றி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சாஷ்டாங்கமாக உக்கிரமான அந்த நரசிங்கருடைய திருப்பாத கமலங்களிலே விழுந்து வணங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ உக்ர நரசிம்மரை பார்த்து எங்களுக்கு நீங்கள் காட்சி கொடுத்த மாதிரி, எங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் தீர்த்த மாதிரி, வரக்கூடியவங்க எல்லாருடைய கஷ்டத்தையும் நீங்கள் தீர்க்கணும், நீங்கள் உக்கிரமாக இல்லாமல் சாந்தமாக இந்த இடத்திலே நீங்கள் எழுந்தருள வேண்டும், இங்கே உங்களுக்கு நாங்கள் ஆலயம் எழுப்புகிறோம், இந்த ஆலயத்தை தேடி வருபவர்களுக்கெல்லாம் நினச்சபடி நடக்கணும், கேட்டது கேட்டபடி கிடைக்கணும், நீங்கள் சாந்தமாக இருந்து எல்லோருக்கும் சந்தோஷத்தை தரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அல்ல ஸ்ரீ நரசிம்மருடைய திருப்பாத கமலங்களிலே விழுந்து வணங்குறாங்க. ஸ்ரீ நரசிம்மரும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தமாக இங்கே காட்சி அளிக்கிறாருங்க. இந்த திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் விழுப்புரத்திலேருந்து உளுந்தூர்பேட்டை, அதுக்கு நடுவில் பரிக்கல் அப்படிங்கிற ஊரில் இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே நரசிம்மருடைய மடியில் ஸ்ரீ மகாலட்சுமி அமர்ந்திருப்பாங்க. நரசிம்மருடைய திருக்கரங்கள் ஸ்ரீ மகாலட்சுமி மீது பதிந்திருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திருக்கோவில் மட்டும்தான் ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுங்க. லக்ஷ்மி தாயார், ஸ்ரீ லக்ஷ்மி தாயார் தன்னுடைய வலக்கையால் ஸ்ரீ லக்ஷ்மி தாயார் நரசிம்மரை ஆலிங்கனம் செய்தபடி இருப்பாங்க. இது உலகத்திலேயே இங்கே மட்டும்தாங்க. இங்கே தான் ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய ஆதிக்கம் நிறைந்த திருக்கோவிலாக இந்த திருக்கோவில் இருக்குது. சாந்த நரசிம்மர், வேத சிற்பி விஸ்வகர்மா அற்புதமாக ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருடைய சிலையும், லக்ஷ்மியோட சிலையும், ஸ்ரீ நரசிம்மருடைய சிலையும் இங்கே அமைச்சு கொடுத்துருக்கிறார். இங்கே நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா எல்லாமே கிடைக்கும். தனிச்சன்னதியில் ஸ்ரீ கனகவள்ளி தாயார் காட்சி கொடுக்குறாங்க. ஸ்ரீ வீர ஆஞ்சநேயரும் பக்த ஆஞ்சநேயரும் ஒரு சேர இங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கிறாங்க. இங்கே போனாலே உங்களுக்கு பிரச்சனை தீரும், பயம் விலகும், நோய் விலகும், அதே மாதிரி கோர்ட்டு கேஸு எல்லாம் விலகும். ஜெயித்தவங்க மறுபடியும் ஜெயிச்சுட்டு இருப்பாங்க, தோற்றவங்க மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி சக்தி வாய்ந்த ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியினுடைய திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரும் ஸ்ரீ கனகவள்ளி தாயாரும் இங்கே காட்சி கொடுத்துட்டுருக்காங்க. ஸ்ரீரங்கத்தை போலவே இங்கே வரதராஜ பெருமாள் தெற்கு நோக்கி காட்சி கொடுத்துட்டுருக்கார். இது ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோவில். அதே போல் விழுப்புரத்துலேருந்து உளுந்தூர்பேட்டைக்கு நடுவில், உளுந்தூர்பேட்டையிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்லேயே இந்த திருக்கோவில் பரிக்கல் அப்படிங்கிற ஊரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை சென்று தரிசனம் செய்யுங்கள். ஏகாதசி திருநாளாக இன்றைய தினம் இருப்பதனால் சென்று தரிசனம் செய்யுங்கள். அனைத்து நன்மைகளையும் பெறுங்கள்.
நெஞ்சிற்கினியவர்களே, ஏகாதசி திதி நன்னாளாகிய இன்றைய தினத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரின் அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.